வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது. இப்போ லக்னாதிபதியோட எந்த பாவம் சேர்றாரோ அது. இப்போ லக்னாதிபதியோட 2 கூட சேர்ந்தானா அவங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குது. இப்போ 2 லக்னாதிபதியோட 4 கூட சேர்ந்தானா கொஞ்சம் சுகமாக இருப்பார். லக்னாதிபதியோட 5 கூட சேர்ந்தானா பூர்வ குடி நல்லாயிருக்கு. லக்னாதிபதியோட 10ஆம் இடத்துல சேர்ந்தா அவன் எப்படி தொழில் செய்வான். லக்னாதிபதியோட 11 தான் லாபம் பார்ப்பான் எப்பவுமே. இப்படி ஒவ்வொரு நம்ம உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியோட யார் இருக்கான்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஓடும். இப்போ லக்னாதிபதியோட சுகாதிபதி சேர்ந்தானா அது அடுத்த கட்டம். லக்னாதிபதியோட தனாதிபதி சேரணும். தனாதிபதியோட 7 பாக்கியாதிபதி சேர்ந்தா நல்லாது. தனாதிபதியோட ஜீவனாதிபதி தொழில். லக்னாதிபதியோட 11 லாபாதிபதி. இப்படி நம்ம ஜாதகத்தில் யார் யார் சேர்ந்துருக்காங்க, லக்னாதிபதியோட யார் சேர்ந்துருக்காங்க அதுக்கு உண்டான வாழ்க்கை முறைகள் நடக்கும். இது சும்மா ஒருக்கா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு யோசனை பண்ணணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. லக்னாதிபதியோட 6, 8, 12 சேர்ந்துன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் வந்து பணம் வந்தாலும் கூட கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் செலவாயிடும். அந்த திசாபுதியை வரும்போது பணம் சேர்ந்த பணம் நல்லா இருந்தவன் திடீர்னு கேட்டு போகிறோம். அது ஒரு காரணம். லக்னாதிபதியோட 6, 8, 12 சேர்ந்துன்னா ஏதோ ஒரு நேரத்தில் மேலே வருவாங்க. அப்போ அது ஏதோ ஒரு காலத்தில் இருக்கிற காசு போயிடும். அது ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு போட்டிருக்கோம்னா இப்போ எல்லாமே ஜோசிகர் இல்லையா, இதில் யார் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு சின்ன இது வந்துருச்சு. நமக்கும் இந்த இது இருக்குது. நம்ம ரமேஷுக்கு வந்து நான் சும்மா படுத்துட்டு இருந்தேன், ஃபோனில் கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கா, நீங்கள் வந்து தனுசு இது கன்னி லக்கணா, சரி நீங்களா நாங்களாம் பார்த்துக்கலாம், அவர் மிதுனமாமா எது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. சரி அதனால் வந்து நீங்கள் நான் சொன்னேன் எல்லா ஜோசிகார் வராங்க, அவங்க எது சிறந்ததுன்னு அவங்க சொல்லிட்டு நான் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து எது சிறந்தது அப்படின்னு சொல்லுங்கள். என்னங்க அப்படி இல்லை, புதன் தான் வராருயா, அதான் ஜோசிகாரன. அதனால எது சிறந்ததுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த லக்கணமா அந்த லக்கணமா? சரி சரி. அதுக்கு என்ன காரணம் அது சொல்லணும், சும்மா வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் இருக்கணும். காரணம் இருக்கணும். இல்ல 2மே புதன் தான். ஐயா புதன் வந்து யாரு கூட தான் சேருவார். அவர் யாரு கூட சேராரு அது அவருடைய இது வந்து அந்த மாதிரி. இல்ல இது வந்து மிதுனமும் கண்ணி தான் போட்டிருக்கோம். மிதுனம் கண்ணி தான் போட்டிருக்கோம். 2 பேருமே புதன் தான். அப்படியா? சரி, உங்களுக்கு வந்து மிதுனம். சரி, யாருக்கு மாற்று கருத்து இருக்குது பார்க்கல, யாருக்கு எதுன்னு சொல்லுங்கய்யா. இது சும்மா கருத்தரங்கம் தானே, இது வந்து பெருசாக இல்லை. எது யார் என்ன தீர்மானிக்கிறான்னு பார்க்கலாம், எப்படி ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறாங்கிறதா. இப்போ கோகிலாமா வந்து சொல்லிட்டாங்க இந்த மிதுனம்னு, அதுக்கு ஒரு காரணம் சொல்ல. அப்போ நீங்கள் என்ன யார் மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். விவாதம் அதாவது பேசுறோம்னா தான் தெரியும். சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றது நம்ம இந்த 2 தான் போடும். கடகம் கன்னி உள்ள கன்னி மிதுனம், அவ்வளவுதான். கன்னியா மிதுனமா? கன்னியா மிதுனமா? அது எதனால எப்படி வீக் ஆச்சு? 6 வீக்கா? 6 மட்டும் வீக் மட்டும் இல்லை. 6ங்கிறது என்ன? வெற்றிகளை குவிக்கிறது. 6ஆம் இடம் என்பது வெற்றிகளை குவிக்கிறது. 6ஆம் இடம் ஒருத்தன் வலுத்தா தான் ஜெயிப்பான், தெரியுங்களா? 6ஆம் இடம் வலுத்தவன் ஜெயிக்க மாட்டான், வலுக்காவும் ஜெயிக்க மாட்டான். 6 என்பது வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடம். அதனால வந்து 6ங்கிறது வந்து எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. 6ங்கிறது வந்து வெற்றிகளை குறிக்கிறது. ஒருத்தனுக்கு 6ஆம் பாவம் சிறப்பாக வெற்றி அடைவான், 6ஆம் பாவம் சிறப்பிலான வெற்றி அடைய மாட்டான். கண்ணி அதுக்காக சரிட்டு. அதாவது சரி ஐயா, அது வந்து எனக்காக அவருக்காக இல்லை. அதாவது அதுக்கு காரணம் அதை நீங்க எப்படி சிந்திக்கிறீங்கன்னா அதுதான். எப்படி சிந்திக்கிறீங்களா வேற கேட்டா மிதுன ராசி கன்னி ராசி யார் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிதுன புதன்
ஏன்னா ரெண்டுமே உபயம், இதில் வந்து ரெண்டுமே உபயம். மூணு வந்து காலப்புக்கு மூணு முயற்சிஸ்தானம். அதனால எப்படியோ முயற்சியால் வெற்றி பெற்றுவார். முயற்சியா கன்னி ராசியில வந்து பாத்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்சம். மூலத்திரி கூட முண்டு அது இல்ல. சரி, 15 பாகை வரைக்கும் உச்சம், 25 பாகை வரைக்கும் மூலத்திரிகோணம், 30 பாகை வரைக்கும் ஆட்சி. சரி சொல்லுங்க, சரி பேசுங்கம்மா. சரி அதுதான் நாலேஜ் வர்றதுதானே வந்திருக்கோம், சும்மா வர்றதில்ல. நம்ம வந்தது எதுக்கு? சொல்லுங்கய்யா. ஐயா தப்பா இருந்தா தப்பு இல்லை, சொல்லுங்க. சரி சொல்லுங்க, பேசினா தான் தெரியும். அப்பதான் நம்மளோட நாலேஜ் எனக்கு தெரியும். சொல்லுங்கய்யா ப்ரொஃபஸர், சொல்லுங்க. சரி பாத்தியா அவர் சொல்ற ரைட்டு. சொல்லுங்க. அவர் கோபப்படுவாராமா சொல்றாரு. சரி ரைட்டு, கரெக்டு கரெக்டு, அப்படிதான் வர்றேன்யா. சொல்லுங்க சொல்லுங்க, கரெக்ட், தப்பு இல்லை, சொல்லுங்க. இப்படி சொன்னா தான் வரும். எப்படி அதாவது நம்ம ஒரு ஜோதியம் ஜாதகம் வந்து எப்படி பிரிக்கிறோங்கிறத இது வந்து எதுக்குன்னா, ஒரு ஜாதகம் வந்துன்னு சொன்னால் நம்ம அதை எப்படி பகுத்து பார்க்குறோம், பிரித்து பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் வரும். இப்போ இதை வந்து ஒரு அடுத்த வாரில் வந்து திருமணம் வந்து லேட் ஆகிற காரணம் யார்? மணமக்களா, தாய் தந்தையா, ஜோதிடமா? இதுக்கு யார் காரணங்கிற பற்றி மனமே வைக்கிறோம். அப்போ அதாவது அடுத்தது வந்து எல்லாம் ரெடி ஆகிங்க. அதாவது திருமணம் காலதாமதமாவதற்கு யார் காரணம்? திருமணம் பண்ண போகிறவங்களா, இல்லை ஜோசியர்ரா, இல்லை அப்பா அம்மாவா? அது பேசினா தான் தெரியும். அப்போ இது எந்த அளவுக்கு நாலேஜும் தெரியும். இப்போ நம்ம ஜோசியர் யார் காரணம், அது தீர்ப்பு சொல்லணுமில்ல, பண்ணணும், அப்போ தெரிஞ்சுக்கணுமில்ல. இப்போ ஜோசியமா அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை வேறன்னு சொல்கிறோம், அது பார்த்துக்கலாம். அது மாதிரி இது மாதிரி ஆர்குமெண்ட் வந்தால் தான் சரியா வரும். என்னங்க சரி, காரணம் என்னன்னு பார்த்துக்கலாம். காரணம் 7 கூடவே 2 கூடவே பார்க்கணும். குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சதுனால லேட் ஆகுது. 7 கூட 8 6 இல்ல, அது இல்லைங்க. அது இல்ல, ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. இப்போ வந்து ஆண் பெண்ணுக்கு என்ன, அவங்க வந்து எனக்கு இவ்வளவு இந்த மாதிரி வேணும், படித்த பொண்ணு வேணும், வேலைக்கு போகிற பொண்ணு வேணும் அப்படின்னு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, சொத்தோட வரணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. ஜோசிக்காரர் என்ன பாரு, உனக்கு கல்யாணம் ஆகாதையா, ஜோசி இது தோஷம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எதனால் தீர்ப்பு எடுக்கணுமில்ல. இப்போ நம்ம பாட்டுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம், அது எதனால் இது லேட்டாகுதுன்னு தெரியுமில்ல. இப்போ ஐயா சொன்னார், இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது, இது இல்லை அப்படிங்கிறாரு. அவருடைய ஏங்கல் என்னங்கிறார், செவ்வாய் தோஷம் வந்து இந்த டிகிரியில் இருக்குது, செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. நம்ம என்னங்கிறார், செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறார். அப்போ அதுக்கு என்ன காரணம் தெரியணுமில்ல. அதனால் வந்து இது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அடுத்த மாதம் வரும்போது ரெடி ஆகிவாங்க. அடுத்த மாதம் வரும்போது ரெடி ஆகிவாங்க. யார் பேசுவா? இப்போ எல்லாம் நமக்குள்ள தானே, அது தப்பு இல்லை. நீ நானும் பெரியவன் சின்னவன் இல்லை, எல்லாரும் ஒன்று தான். ஜோதிடத்துக்கு வந்தால் எல்லாரும் ஒன்று தான். ரைட், அதுதான் அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கு. எல்லாம் ரெடி ஆகிங்க, அவ்வளோதான். அப்போ தான் பேசுகிறவங்க பேசுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஜோசியம் இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் பெரிய ஜோசியாரன். இப்போ நம்மளை விட யார் இங்கே பெருசாக இருக்காங்க, சின்னதாக இருக்கான்னு தெரியணுமில்ல. அதனால் வந்து கருத்துக்கள் வந்து யாருக்கிட்ட வேணாலும் வரலாம், சரிங்களா? அதனால் கருத்து வந்து எல்லாத்தோடைய கருத்து ஏற்றுக்கணும். இப்போ இதே போட்டோம்னா எல்லாத்தோட கருத்தை ஏற்றுக்கூடிய நிலையில் இருந்துக்காட்டி தான் போட்டோம், இல்லை நான் போட்டிருக்க மாட்டோம். இப்போ அவர் அன்னைக்கு சொன்னார், நான் சொல்லிட்டேன், ஐயா நம்ம 2 பேரும் முடிவு பண்ண வேண்டாம், நம்மகிட்ட கருத்தாக வரலாம், அவங்க முடிவு வந்துட்டுனேன். அதுக்கு என்ன காரணம் நான் யோசிச்சிருக்கேன், நீங்கள் என்ன காரணம் யோசிங்க, அவ்வளோதான். இப்போ அவர் ஒரு காரணம் யோசிச்சிருப்பாரு, இப்போ நான் ஒரு காரணம் யோசிச்சிருக்கேன். நான் சரிங்க, அவர் தான் சொன்னேன். ஐயா அவர் தானே சண்டைக்கு வந்தாரு, அவர் தான் சொன்னார். நான் வந்து இல்ல நான் சொன்னா அப்புறம் அதை சொல்லுவார் அவரு. அப்படி அவர் சொல்லணும் ஐயா. அது அவர் முடிவு என்ன சொல்லிப்பாரு. ரைட்டு, சொல்லுங்க. பெருசுங்க சொல்லுங்க. அது இரு பெண்கள் இருக்கிறனாலயா? இப்ப அவரு நினைக்கிற இரு பெண்கள் இருக்கிறனாலயா? அது சிம்பிள், இரு பெண்கள் தானே. அதான் ரைட், அதனால கேட்டேன். அதில் இதில் வந்து மறைக்க ஒன்றும் இல்லை. இப்போ அவருடைய என்ன திங்கிங் என்னன்னு தெரியுமில்ல. இப்போ 2 பெண்கள் இருக்காங்க, அதனால சொல்றாரா? இப்போ இது நம்மளும் கண்ணி ஒன்று தானே, அப்போ அது சின்னதுங்கிறாரா?
அதான் வேணும். அதாவது சொல்ல முடியாது. ஒரு சிம்பிளை வச்சு எப்படி சொல்ல முடியும்? ரைட்டு. அப்புறம் அதானே சொல்கிறாங்கய்யா. அது வந்து காலபுருஷ தத்துவத்தை வச்சு சொல்லணும். ஆண் ராசிங்கய்யா, எங்க ராசி ஆண் ராசிங்கய்யா. சரிங்களா? அங்க வந்து பிரம்மாண்ட ராகு இருக்காரு. எதையும் பிரம்மாண்டம் கொடுத்து செவ்வாய் இருக்காரு. சரி, இது எப்படி பிரமாணம் பண்ணுறீங்க? சொல்லுங்க. செவ்வாய் இருக்காருங்கய்யா. செவ்வாய் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இருக்குங்கய்யா. அப்படியா? ரைட்டு. காலபுருஷன் பாக்கியம் ரைட்டு. அதனால எங்க டீம் தான் பெருசுங்க. அப்படியா? சரி சரி, அவர் சொல்கிற சரியா? உங்க கருத்து சொல்லுங்க. ஐயா, தீர்ப்பு சொல்லுங்க. நீதிபதி நீங்கள் தானே? உங்க கருத்து நீங்க சொன்னீங்க. நீங்கள் தானே நீதிபதிங்க? சரியா? அவர் சொல்கிறது சரியா? நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே குரு. அப்படி இல்லைங்கய்யா. ஐயா, குரு தப்பு பண்ணுவார். அது தெரிஞ்சுக்கணும். குருவும் தப்பு பண்ணுவார். ஆமாங்க. பாண்டவர் வந்து ஒரு பாதிரியார் கிட்ட பாவமளிப்பு கேட்கிறாங்க. ரைட்டு. அதான் அதாவது வந்து நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து கன்னிக்கு அடுத்தது யார் வீடு? சனி பகவான் வீடு. சனி பகவான் யாரு? ஆயுள்காரகன் ஜீவனகாரகன். அங்கே உச்சமாகிறாரு. அப்போ அந்த ரெண்டு வந்து அவர் இது வரைக்கும் இதனால தான் இங்கே போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக இங்கே இது கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இவர் வந்து இங்கே உச்சமாகறாரு. அதனால் ரெண்டாவது வீடு வாக்கு வந்து சரியாக வரணும். சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வாக்கு ஸ்தானத்தில் ரெண்டுமே சுக்கிரன் வீடு தான். ஆனால் அதில் யார் இருக்காங்க? அதில் வந்து சந்திரன் நிற்கிறாரு. இதில் வந்து சனி பகவான் உச்சமாகறாரு. அப்போ சனி பகவான் ஜீவன். அதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னா தொழிலுக்காக ஒரு வார்த்தை சொன்னோம்னா கரெக்டாக சொல்லணும். இப்போ இது வந்து சந்திரனை இருந்தாலும் சுக்கிரனோட வீடாக இருந்தாலும் அதில் அவ்வளோ இது இல்லை, ஜீவனம் இல்லை. ஜீவனங்கிறது வந்து அந்த ஆயுள்காரகன். அது கடைசி வரைக்கும் ஒன்று சொன்னால் கடைசி வரைக்கும் நிற்கணும். அது இந்த கன்னிக்காரர்கிட்ட இருக்கு. ஆனால் மிருகத்துக்காரர்கிட்ட இருக்காது. அவர் வந்து சேக்காவார். அவர் வந்து ஒரு தடவை சேக்காவார், இப்படி ஆவார். ஆனால் கன்னிக்காரர் வந்து சொன்னது அப்படிதான். அதனால வந்து அதனால தான் வந்து சொன்னார். சூப்பர் இல்லையா? ரெண்டு அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்ற விஷயம் இது கரெக்டா இல்லை? நீங்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நானே முதல்ல சொன்னேன். மிதுனராசிக்கு ரெண்டாம் வீடு சந்திரன். ஆனா கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிவான் வந்து உச்சமாறு புருஷனாவே ரெண்டாவது உச்சமாறு. அப்ப இவங்கதான் செல்வாக்கோட இருக்கிறாங்க. கன்னிராசிக்கு ஜீவனாதிபதி ஆயுள்காரன் ரெண்டுக்கும் சேர்ந்து சனி பகவான் ஆட்சி உச்சம். அப்ப இவங்களுக்கு தான் பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. மிதுனுக்கு அவ்வாறு இல்லை. அதனால நான் கன்னியை சொல்றேன். அதாவது காலபுருஷ தத்துவப்படி அவர் சொல்றாரு. காலபுருஷ தத்துவப்படி கன்னி வந்து சிறப்பா இருக்குது, பாகிஸ்தானம் வலுவா இருக்குது அப்படிங்கிறது. வலுவில்லை, உறுதியாது. நீங்க வந்து கன்னி லக்னமா? ஆமா, கன்னி லக்னம். அதனாலதான் வாக்குவாதம் வந்தது. அதனாலதான் அவர் தெரிஞ்சு சொன்னாரு. பொதுவா ஏன்னா நம்ம எல்லாம் ஜோசிக்காரர் இல்லையா? நம்ம எல்லாம் ஜோசிக்காரர். அப்ப நம்ம சொல்றது நம்ம ஜீவனத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அப்ப நம்ம ஜீவனம் பண்றோம் இல்லையா? அதில் நம்ம எப்படி உறுதியா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதா? வேற ஒன்றும் இல்லை. நீ வரி நான் வரி இல்லை. அதாவது நம்முடைய தொழில வந்து நம்ம என்ன மாதிரி இருப்போம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. உண்மையா சந்திரன் அப்படி இல்ல போய் ரைட்டுங்கய்யா. நான் தப்பு சொல்ல. ஆனா நான் வந்து குரு உச்சமா இருந்தாலும் சனி பகவான் மீற முடியாது. சனி பகவானும் மீற முடியாது. இந்த 9 கிரகத்திலையும் சனி பகவான் யாரும் மீற முடியாது. ஐயா, குரு உச்சமா இருந்த காசு இருந்தேன் என்ன பண்ற? ஆயில் இருக்கணும்ல ஐயா. காசு இருந்து என்ன பண்றது? காசு இருந்து ஆயில் இருக்கணும்ல. காசு இருந்து என்ன பண்றது? ஆனா ஆயில் இருக்கணும்ல. ஆயில் வேணும்ல, ஜீவனம் வேணும். காசு இருந்துன்னா அப்படியே வச்சிருக்க முடியாது. ஆனா ஜீவனம் வேணும்ல. இந்த ரெண்டுல அதுக்கு சனி பகவான் அடிக்க முடியாது. ஜீவனம் ஆயில். ஆமா. அதாவது அத 9 கிரகத்திலையும் சனி பகவான் தான் கெட்டிக்காரரு. சனி பகவான் இல்லைன்னு யாருமே இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க. சனி பகவான் மோசமாங்க. சனி பகவான் இல்லைன்னா யாரும் கிடையாது. சனி பகவான் நீதிமான். ஆமா, நீதிமானும் இல்ல, ஆயுள்காரகன், ஜீவனகாரகன். எத்தனை இருந்தாலும் சனி பகவான் இல்லைன்னா யாரும் இல்லை. கேது வந்து மோட்சத்துக்கு கொடுக்குறது, அதான் ஹை பவர். வேற ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் சனி பகவான் இருக்கணும்ல. இருக்கிற வரைக்கும் சனி பகவான் இருக்கணும்ல. அதுக்காக அடுத்ததாக